எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆடி மாதம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன், நவகிரகத்திலேயே தேவதை, அதுவும் அதிதேவதைன்னு சொல்கிறது சந்திரன் தான் அவ்வளோ அழகு. அப்படி பார்த்தா கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒன்று அழகாக இருப்பாங்க, கருப்பாக இருந்தாலும் கலைமுகமாக இருப்பாங்க. சரிங்களா? அப்படி பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கவலைகள் மனசுக்குள்ளார இருந்தாலும் அந்த கவலை வெளியே காட்டிக்க மாட்டேங்க. அதாவது எதிரிக்கு நம்ம பலமே பார்த்தா நம்மளோட கவலைன்னு சொல்கிற மாதிரி அந்த கவலையை வெளியில் காட்டிக்க மாட்டேங்க. சரிங்களா? அப்படியேப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த கடகராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். குருவுடைய நட்சத்திரமான, அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூசம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கடகராசி. பொதுவாகவே கடகம்னா நண்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேயே ஒரு வார்த்தை என்னென்னா, நண்டு தின்னு கொளுத்து போனால் வங்கல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னால நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா இந்த பழமொழி நிறைய பேர் சொல்கிறாங்களே, இதுக்கு அர்த்தம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா, நண்டு தின்னு கொளுத்து போனால் வங்கல் இருக்காது அப்படின்னா அதுக்கு வயிறு நம்பி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போயிடுமா. சரிங்களா? அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் சரி நம்ம வயிறு நம்பி போச்சு, மற்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம் அந்த மாதிரி. பொதுவாக கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஓடி போய் நீங்கள் உதவி செய்வீங்க, ஆனால் உதவி செய்துட்டு உபதிரியும் தேடி உட்காந்துக்குவீங்க. சரிங்களா? ஏன்னா உதவி செய்ய போகிறோம், அந்த உதவி செய்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அவங்க உபதிரி தேடி கொடுத்துருவாங்க. ஒரு உதாரணம், ஒருத்தர் நீங்கள் ஜாமீன் எழுத்து போடுறீங்க, அவங்க கட்ட மாட்டாங்க, அது நீங்கள் கட்டுற மாதிரி வந்துடும். அதே சமயத்தில் ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுப்பீங்க, அதே மாதிரி அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு இது போல் நல்லது செய்தாலும் அந்த இடத்துல பாவின்ற பேர் வாங்கக்கூடிய ராசி முழுமையாக யாருன்னு பார்த்தா கடகராசிக்காரங்க தான். அதனால் எப்பயுமே நீங்கள் செய்யலைன்னா கெட்ட பேர் வந்துடுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கிறத விட கம்முன்னு செய்யாதையே கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு காலம் கடகராசிக்காரங்களுக்கு இருந்தாலும், இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சந்திரனுடைய வாரிசு தான் புதன் பகவான். எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. சந்திரனுடைய வாரிசு தான் புதன் பகவான். கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த புதன் பகவானே. அப்போ பார்த்தா சந்திரனுடைய கணவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான். சரிங்களா? நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். அப்படி பார்த்தா இன்றைக்கி சந்திரனுடைய கணவன் குரு பகவான், தன்னுடைய வாரிசு தான் இந்த புதன் பகவான். அப்படி பார்த்தா அந்த புதன் பகவான் தன்னுடைய வாரிசை பார்த்தா தன் தாய் வீட்லேயே உட்காந்துருக்கிறார். அப்படின்னா உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் உட்காந்துருக்கிறார். ஆனால் உட்காந்தவர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வக்ரம் அடையலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தனி சிறப்பு சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா தன் தாய் வீட்டில் உட்காந்து நல்லது பண்ணுவார். சரிங்களா? ஆனால் ஆடி மாதம் 3ஆம் தேதியே பாருங்கள் வக்ரம் அடைகிறார், புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ரம்னா என்ன பண்ணுவார்? இயல்புக்கு மாறாக தானே பலன் கொடுப்பார். அப்படி பார்த்தா தன் தாய் வீட்டில் உட்காந்து புதன் பகவான் வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா, அந்த நல்லது கொடுக்குறவர் கெட்டதை தான் கொடுப்பார். அதுதான் உண்மை. சரிங்களா? ஆனால் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லதை தான் பண்ணுவார். எப்படி நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அப்படி பார்த்தா உங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கே அதிபதி யாருன்னு பார்த்தா சூரிய பகவான் தான். இல்லைங்களா? அந்த சூரிய பகவானும் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு? உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு குடும்பஸ்தானம், தனஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவானும், அதாவது பார்த்தா உங்களுக்கு கட்டன்றது வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் 2 பேரும் இணைஞ்சி உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறது. இது ஒரு புதன் ஆதித்ய யோகம். இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோகம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. தெரிஞ்சுக்கோங்க. எந்த கட்டத்துலேயுமே சூரியன்
புதன், இந்த 2 கிரகம் ஒன்றா இணைஞ்சு ஒரு வீட்டில் உட்காந்தார் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து புதன் ஆதித்ய யோகம். இப்போ குருவும் செவ்வாய் சேர்ந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், குரு மங்களய யோகம். ஏன்னா குரு மங்களக்காரகன்னா செவ்வாய், அந்த குரு செவ்வாய் சேர்ந்தால் மங்களக்காரகன், குரு மங்களய யோகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனி அதாவதுன்றது பார்த்தா சூரியனும் புதனும் சேரக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்னேன், புதன் ஆதித்ய யோகம். சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த யோகம் இந்த மாதம் முழுமையுமே உங்களுக்கு இருக்குது, 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த யோகம் உங்கள் ராசியிலே ஏற்படக்கூடிய காலம் வந்து பார்த்தா முதல்ல என்ன நல்லா இருக்குன்னா படிப்பு நல்லா இருக்கும். படிக்கவே இல்லை, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரல, படிக்கிறது மைண்டில் வந்து நிற்கலை, ஏதோ ஒரு குழப்பத்தில் மறந்துடுறோம். அப்படி பார்த்தா படிப்பு நல்லாயிருக்கும். முதல் விஷயம் கல்வி நல்லாயிருக்கும். 2வது விஷயம் பார்த்தா அயல்நாட்டு யோகம். புதன் ஆதித்ய யோகத்தில் மேக்சிமம் பாருங்கள், அதாவது வெளிநாடு போனவங்க ஜாதகத்தில் பார்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், 100க்கு 90% பேரோட ஜாதகத்தில் பாருங்கள் அந்த சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்துருக்கும். அப்படி சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் புதன் ஆதித்ய யோகம். அவங்க மேக்சிமம் பாருங்கள் ஃபாரினுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, வெளிநாடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகம் சேர்ந்துருந்தால் நிச்சயம் நீங்களும் வெளிநாட்டில் இருப்பீங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு போகலையா, வெளி மாநிலம் போகலாம், அப்படி இல்லையா அரசாங்க வேலையில் உட்காரலாம், இல்லை அரசியல்வாதி ஆகலாம், இல்லை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல உட்காரலாம். இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா இது 4ம் சேர்ந்தது தான் புதன் ஆதித்ய யோகம். சரிங்களா? நிச்சயமாக வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தடையாக இருந்தது, இப்படி முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு வேலை விஷயமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்களா, இப்போ முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மேக்சிமம் பார்த்தா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குற இடத்துல தான் இருப்பீங்க, அதை உங்களை தொட்டு அவங்க கற்றுக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. சரிங்களா? அந்த யோகமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார், லாபஸ்தானத்தில். அருமையான ஒரு யோகம். அப்படி பார்த்தா சுக்கிரன் அப்படின்னு பார்த்தா குறிப்பாக மனைவின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? வண்டி வாகனத்துக்கு அதிபதி, சொத்துக்கு அதிபதி, 2வது பார்த்தா மனைவிக்கு அதிபதி சுக்கிரன், குறிப்பாக ஒரு பெண் கிரகம். அப்படின்னு பார்த்தா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் நேரம் பார்த்தா அம்மா நல்லா இருப்பாங்க, அம்மாவுக்கு உடல் உபாதைகள் சரியாகும், மனைவிக்கு ஹெல்த்து பிரச்சனை இருந்தால் சரியாகும். அதே மாதிரி பார்த்தா கரெக்டாக வாரிசு பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட சரியாகும். ஏன்னா இந்த 11 தேதி வரைக்கும் அந்த சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும், வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ வந்து அவங்க ஏதாவது ஒரு தொழில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் மாற்றங்கள் கூட ஏற்படலாம் 11ஆம் தேதிக்குள்ளார. அதே சமயத்தில் பார்த்தா 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா 12வது இடத்துக்கு வந்துடுவார். பொதுவாக 12ஆம் இடத்துல வர கிரகம் வந்து எந்த கிரகம் வேலை செய்யாது, இதுதான் ஜோதிட சாஸ்திரம். 6, 8, 12 இந்த 3 வீடு, குறிப்பாக 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல உட்கார்ற கிரகம் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் காலதாமதப்படுத்தி தான் கொடுப்பான், லேட்டாக தான் கொடுப்பான். சரிங்களா? அதனால் சுக்கிரன் வந்து 12ஆம் தேதிக்கு 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம், அதாவது கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன சங்கட சலிப்புகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேசி தீர்த்துக்கணும். அதாவது விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிற மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டால் கண்டிப்பாக சங்கடமே உங்களுக்கு வராது. சரிங்களா? அதே சமயத்தில் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறார் பார்த்திங்களா, 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் 13ஆம் தேதி வரைக்கும். அதாவது செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் உட்காந்துருப்பார். 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். எங்கே? அதாவது கன்னி ராசிக்கு போயிடுவார், தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி செவ்வாய் பகவான் போய் தைரியஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா அந்த கடன் சுமைகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு, கடன் சுமைகள் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு. 2வது அதுக்கு ஒரு டைம் கிடச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு பொருள் விற்றா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நம்மளுடைய வாழ்வாதாரம் மாறும், ஒன்று அழிச்சா தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலமையில், ஒன்று விற்றா தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இது இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் போகிறதுனால சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருவாங்க, நட்பு கிடைக்கும், ஏதாவது நீங்கள் ரொம்ப நாளாக ஒன்று செய்ய நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். எப்போ? 13 தேதிக்கு மேலே ஓரளவுக்கு அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இது போக பார்த்தா உங்களுக்கு குரு வந்து 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்படி பார்த்தா 12ஆம் இடத்துல எந்த கிரகம் மறைஞ்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்படி பார்த்தா உங்களுக்கு மெயினாக இருக்க வேண்டிய கிரகமே குரு தான். சரிங்களா? அப்படி பார்த்தா அந்த குரு இப்போ வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் சொன்னேன், அப்போ இந்த சந்திரனுடைய கணவன் தான் குருன்னு சொன்னேன். அப்படி 12ஆம் இடத்துல வரும்போது அப்போ பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கட சலுப்புகள் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. மன ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும்.
அது எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு பரவாயில்லை. அதனால தான் சொல்கிறேன், விட்டு கொடுத்து போங்க, பேசி சரி பண்ணிக்கோங்க. நம்ம குடும்பம் தானே, அப்புறம் பார்த்துக்கலான்னு அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா அது சிறுகுச்சி பல்லு குத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன பிரச்சனை பெருசாகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு, திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு இதையெல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் தாமதப்படுத்துவான். ஏன்னா குருவே முக்கியமாக திருமணத்துக்கு காரணம், புத்திர பாக்கியத்துக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமாக கொடுக்க வேண்டிய கிரகம் யாருன்னா குரு தான். அவரே உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் பண்ணுவான். கிட்டத்தட்ட இந்த மாதம் கொஞ்சம் கண்டிப்பாக திருமணம், புத்திர பாக்கியம் இது ரெண்டுக்குமே கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு 100க்கு ஒரு 5% தான் சக்ஸஸ் ஆகும், தவிர 95% கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதம் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது வேண்டாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சனி போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாக்கிய சனியாக உட்காந்துருக்கிறாரு. சனி பகவான் நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில் அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. அது எல்லாம் மார்ச் 29ஓட முடிஞ்சு பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த 4 மாத காலமாக பரவாயில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு வந்துட்டார். மீண்டும் வக்கரத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன, மீண்டும் இயல்புக்கு மாறாக நமக்கு பாதிப்பு கொடுப்பார். அப்படி பார்த்தா இந்த 4 மாதமாக நல்லா இருக்கிறோன்னு நம்ம சொல்லணும். அப்படி பார்த்தா மீண்டும் ஒரு 4.5 மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் தாமதப்படுத்துவோம். தொழில் ரீதியாக கொஞ்சம் குழப்பம் கொடுப்பான். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். அதை விட எண்ணங்கள் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதாவது நமக்கு இது ஆடம்பரம் அப்படின்னா முழுமையாகவே அது வேண்டாம். அத்தியாவசியம் அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 4.5 மாதத்துக்கு நீங்கள் எதாவது வாங்கினாலோ ஒரு விஷயத்தை செஞ்சாலோ பின்னாடி நம்ம வருத்தப்படுற விஷயம் ஒன்று தான். அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைப்பீங்க. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு 4.5 மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா முன்ன எப்படி அந்த அஷ்டமத்து சனியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் வரலாம். அதனால் நம்ம வர்றது நாம் தான் தடுத்துக்கணும் இல்லைங்களா? பொதுவாக சொல்லணும் அப்படின்னா யார் பழமொழி சொல்லுவாங்க, அதாவது சாமி காட்டி தான் கொடுக்கும், ஊட்டி விடாது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு 4.5 மாதம் நல்லா இல்லை, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் குறிப்பாக காசு பணத்தில், தொழிலில், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதனால் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலில் பரவாயில்லன்னு சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, அதாவது புதன் ஆதித்ய யோகம். அந்த ஒரு யோகம் உங்கள் ராசியில் ஏற்பட்டதுனால உங்களுக்கு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.